எ ஒண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் என்கிற சசி தரூர் எழுதிய ஒரு நூலை படிக்க நேர்ந்தது. அதில் பணம் குறித்து எப்படி பல்வேறு விதமான பெயர்கள் இருக்கின்றன என்று அவர் எழுதியிருந்தார். அது குறித்து என்னுடைய சிந்தனையை நானும் செலுத்தினேன். பள்ளிக்கு கட்டினால் அது கட்டணம், அரசுக்கு செலுத்தினால் வரி, உப்புக்கு கொடுத்தால் விலை, ஒப்புக்கு கொடுத்தால் நன்கொடை, உளமாற கொடுத்தால் அன்பளிப்பு, திருப்பி கொடுத்தால் தள்ளுபடி, திருப்தியோடு கொடுத்தால் டிப்ஸ், திருப்பதிக்கு கொடுத்தால் காணிக்கை, திரும்ப வராது என்று கொடுத்தால் கடன், வரம்பு மீறினால் கொடுப்பது அபராதம், வரிசையை மீற கொடுப்பது கையூட்டு, உற்பத்தியை பெருக்க கொடுப்பது மானியம், உற்பத்தியை பெருக்க கொடுப்பது மானியம், உயர்வை கொடுக்க தருவது சலுகை. உயர்வை தர கொடுப்பது சலுகையாக இருக்கிற அதே நேரத்தில் நாம் கல்விக்காக கொடுப்பது உதவித்தொகை, அதுவே ஊதியத்திற்காக கொடுப்பது ஊதியம். வியர்வைக்காக கொடுப்பது கூலி, தயவுக்காக கொடுப்பது கமிஷன். உழைப்புக்காக கொடுப்பது ஊதியம், பிழைப்புக்காக கொடுப்பது ஓய்வூதியம். கருணையோடு கொடுப்பது பிச்சை, காமத்தோடு கொடுப்பது இச்சை. வெள்ளத்துக்காக கொடுப்பது நிவாரணம், பூகம்ப பள்ளத்துக்காக கொடுப்பது புனர் நிர்மாணம். உயிருக்காக கொடுப்பது காப்பீடு, பயிருக்காக கொடுப்பது இழப்பீடு. அச்சடித்ததை கொடுத்தால் பணம், நச்சரித்து பெற்றால் இனாம். நிகழ்ச்சிக்கு கொடுப்பது மொய், மகிழ்ச்சிக்காக கொடுப்பது சன்மானம். எழுத்துக்காக கொடுப்பது உரிமத்தொகை, எழுந்து வராதவர்களுக்கு கொடுப்பது நெற்றி காசு என்று யோசித்தேன். இதையே நாம் தாள்களுக்கு விரித்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தேன். கடையில் இருந்தால் தாள், கசக்கி எறிந்தால் குப்பை, மடக்கி நீரில் மிதக்க விட்டால் காகித கப்பல், அதிலே கனிவை கொட்டினால் கடிதம், கரிசனத்தை கொட்டினால் கவிதை, தினமும் கிழித்தால் நாளேடு, உணவை கட்டினால் பொட்டலம், உணர்வை கொட்டினால் கட்டுரை, கனவை கொட்டினால் கொள்கை, செய்தியை தந்தால் நாளேடு, அனுபவத்தை சொன்னால் தன் வரலாறு, நடந்ததை சொன்னால் வரலாறு, உயர்வை சொன்னால் காவியம், கற்பனையை கலந்தால் நாவல், காட்சிப்படுத்தினால் நாடகம், ஆட்சி அமைப்பதை பற்றி சொன்னால் அரசியல் அமைப்பு, இசையுடன் எழுதினால் பாடல், வசையுடன் எழுதினால் அறம், வீரத்தை சொன்னால் மரம், ஈரத்தை சொன்னால் இரங்கல், போற்றி பாடினால் வாழ்த்து, தூற்றி பாடினால் கண்டனம், வரவை சொன்னால் நிதிநிலை, துறவை சொன்னால் மெய்ஞானம், புவியை சொன்னால் புவியியல், பூவை சொன்னால் தாவரம், உடலை சொன்னால் மருத்துவம், கடலை சொன்னால் பூகோளம், குறையை சொன்னால் விண்ணப்பம், கரையை சொன்னால் விமர்சனம், இயற்கையை வனத்தை சொன்னால் இயற்கை, இனத்தை சொன்னால் மரபியல், துன்பத்தை சொன்னால் துன்பையல், இன்பத்தை சொன்னால் இன்பையல். இத்தனையும் இருக்கிற இடம்தான் இந்த புத்தக கண்காட்சி.